என்னம்மா பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சிச்சுமா. கிரேப்ஸ் வேணுந்திருக்கியா? 200க்கு கிரேப்ஸ் இது. எது எவ்வளோண்டா? சரி, விதவிதமா ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃபேவரட் ஃப்ரூட்ஸ். மம்மி பாத்தீங்கன்னா பஸ்ல கொடுத்துட்டாங்க. நான் ஒரு சீட்ல உட்காந்துட்டேன். ஓகேவா, நான் ஒரு சீட்ல உட்காந்துட்டேன் கைஸ். ஒரு சீட் வந்து காலேஜ் அது பை தடுக்கி கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா? வரல பேரு. ஸ்ட்ராபெரி பெண்ணி, ஸ்ட்ராபெரி கண்ணி. வை அதுல அழகு கலர், அழகு ஷோ, அழகு. God bless you. Bye. ஏசப்பா எல்லாத்தையும் உலகத்தை படிச்சிருக்காரு. ஆப்பிள் பழம் மாத்த நான் வாங்க மாட்டேன். ஆப்பிள் பழம் சாத்தான் தூண்டு பண்றது. அதான் போன வாரம் தான் இருந்துச்சு இங்க டேபிள்ல. அது ஜார்ஜப்பாக்கு வாங்கிட்டு போன நடு வீட்டில் வைக்கிறதுக்கு. என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரட். அவ்வளோலாம் பிடிக்காதுமா. என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்டே வந்து ஜாக் ஃப்ரூட் தான். ஜாஸ்தியெல்லாம் சாப்பிட மாட்டேன். பரவாயில்லம்மா, ஃப்ரெஷ்ஷாகுது. பரவாயில்ல. 100 ரூபாய். இரவும் பகலும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினியா? இதெல்லாம் என்னம்மா பொட்டலத்தில் இருக்குது? இது ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு எனக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். சார்ஜா வாங்கி பண்ண பாரு. அப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஊருக்கு போகிறானா ஆயாக்கு 2 குத்தனுப்பலாமா? எப்போ யாரும்மா ஊருக்கு போகிறது? நட்டன் ஊருக்கு போகிறான்றா ஃப்ரெண்டு கூட பொங்கலுக்கு. இது ஊரில் பெரிய அடுப்பு. டேடிக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை இந்த மாடு கருத்திருந்தா அப்படி இப்படின்னு சொல்லினே இருக்குவார் ஊருக்கு போகிறது. இது அடுப்பு வந்து பைப்பு போயிட்டு இருக்குதுல்ல, அதனால அந்த பைப்பு அதுக்கோசரம் வாங்கி அந்த ஊரில் பெரிய அடுப்பு வச்சுக்கணும். டேடி வாங்கி பண்ணாரு அது. ஓ, அந்த பைப்பு கனெக்ட் பண்ணுறதா அங்கே? ஓகே. ஜவ்வரிசி வாங்கிட்ட பாரு, நல்ல வேலை நாங்கள் வந்துச்சு. ஜவ்வரிசியா? இதோ அங்கே பாயசம் பண்ணுறதுக்கு இலைக்கு என்னம்மா ஒரு கூடிய நிறைய ரூபாய் 70 ரூபாய் இங்கெல்லாம். அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஜோஸ்பினுக்கு ரொம்ப இஷ்டம் இந்த வாழைப்பழம். ஜோஸ்பின் இது வந்து அங்கே டாய்லெட்டில் வைக்கலாம். நல்லா இருக்குதுல்ல? குர்தாம்பிடி ஷல்டன் கையில் ஸ்டீலில் வச்சு. ஆமாம்மா, அது ஃபிட் பண்ணிட்டு வருவான். கரெக்டாக இருக்கும். குர்தாம்பிடி இப்போவே எல்லாம் பேக் பண்ணி வச்சிருவான் வரத்துக்குள்ளே. இது என்ன தெரியுமா? அங்கே புதுசாக டாய்லெட்டு வச்சு கட்டினோம்ல, அதுக்கு வைக்கலாம். உந்து சோப்பு, எந்த சோப்பு, ஷல்டன்து இதெல்லாம் ப்ரெஷ்ஷுங்க. நல்லா சேஃப்டியாக நல்லா இருக்குது. இந்த பேஸ்ட்டு அதால் வந்து வாங்கினேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ஊரில் போய் வைக்கிறதுக்கு. ஓகே. வெள்ளம் என்னத்துக்குமா வாங்க? சம்மந்தமே இல்லாத வெள்ளம் அதிர்ஷ்டம் செய்யணும். கொஞ்சம் அரிசி மாவுலாம் இருக்குது, அதால தான் வாங்கி வந்தேன். எள்ளு என்னத்துக்கு இது வாங்கி வந்தேன். இது வந்து இது பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வாட்டி பொங்கலுக்கு வந்து இந்த பருப்புல பண்ணேன். ஸோ இதில் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே நல்லா இருக்குமா. நெய் போட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். டேடிக்கு ஃபேவரட் கடலக்கா இல்லை? எவ்வளோ கேஜிமா? இது 100 rupees. ஓகே, பரவாயில்லையே. ஊர்லலாம் கம்மியாக இருக்கும்ல? ஜாஸ்தியா? ஊர்லலாம் கம்மி, இங்கே ஜாஸ்தி. இது எதுக்குமா இவ்வளோ வாங்கிக்கிற இந்த வெண்டைக்காவை? வெண்டைக்காவா இருக்கட்டும். வெண்டைக்காய் இது 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 ஒரு இதில் போட்டு வைமா பாட்டிலில். என்னது மது? இது திராட்சை ட்ரை கிரேப்ஸா? அந்த கிரேப்ஸ் அரிசி வைமா. இதுண்டா இந்த மணி போட்டு. மணி போட்டு ஃபேவரட்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரியுற மாதிரி போட்டு வை. அப்போ தான் அவன் பொரிச்சு சாப்பிடுவான். சரி, அவ்வளோதானே? அவ்வளோதான். குழம்பு பண்ணும். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? வெண்டைக்காய் பொரியலா? மீன் ஃப்ரை, ரசம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வா. எதை நினைச்சு கலங்காத மக்களே, யெகோவா தேவன் நம் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பார். நீங்கள் இதை பற்றி கவலைப்படக்கூடாது. புதிய வருஷத்தில் ஒரு புதிய மனுஷனாக மாறணும். மறுபடியும் நாய் கக்கிடுமா, மறுபடியும் அது நக்குமா. நீதிமொழியில் சொல்லியிருக்குது பைபிளில். அந்த மாதிரி நம்ம செய்த பாவம் செய்துனே இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்மளை தண்டிப்பார். உஷாராக இருங்கோ. புதிய வருஷத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக நம்ம புது மனுஷனாக வாழணும். பிறர் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருப்பார். சேரிட்டி பண்ணணும் நிறைய. ஏழைங்களுக்கு செலுத்துதெல்லாம் எனக்கு செலுத்த நிற்கிறாரு. ஏழைங்களுக்கு உணவு கொடுங்க, ஏழைங்களை அரவணைங்க. நான் ஒண்டியாக சாப்பிட்டுட்டு ஒண்டியாக நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பிறரையும் சந்தோஷப்படுத்தணும். ஏசப்பா நம்மளை சந்தோஷப்படுத்துறது போல் நாமளும் பிறரை சந்தோஷப்படுத்தணும். ஏசப்பா உகந்த வாழ்க்கை வாழணும். ஏசப்பா எல்லாமே நம்மளை பாதுகாத்து கொள்ளுவோம். மனுஷ முகத்தை பார்க்குறான், ஆண்டவரே நம்ம உள்ளத்தை பார்த்துருக்கிறாரு.
நம்ம உள்ள தூய்மையாக இருக்கும்பொழுது நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்பொழுது ஏசப்பா நம்மளுக்கு அனைத்தும் தருவார். ஓகேவா? காட் பிளஸ் யூ மக்களே.